அகாட்சுகி அமைதிக்காக ஆரம்பிக்கப்பட்டு உலகையே நடுங்க வைத்த ஒரு கூட்டம். நண்பர்களே, நருட்டோ சீரிஸ்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச, அதே சமயம் பார்த்தாலே பயம் வர்ற ஒரு குரூப் தான் அகாட்சுகி. இவங்க யாரு? இவங்க எதுக்காக கருப்பு கோட்ல அந்த சிவப்பு மேகத்தை போட்டுட்டு சுத்துறாங்க? ஆரம்பத்துல இவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. ஒரு கிராமத்தோட அமைதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு, எப்படி உலகத்தையே மிரட்டுற ஒரு பயங்கரவாத அமைப்பா மாறுச்சு? இதோட முழு வரலாற்றையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். செக்ஷன் 1 எப்படி ஆரம்பிச்சது? முதல்ல இந்த அகாட்சுகி ஆரம்பிச்சது நம்ம யாஹிகோ, நாகடோ, அப்புறம் கோனான். இவங்க 3 பேரும் சின்ன வயசுலயே போரால் பாதிக்கப்பட்ட அனாதைகள். இவங்க இருந்த கிராமம் அமேகாக்குரே அமேகாக்குரே. அப்போ நடந்த 3வது உலகப் போர்ல பெரிய நாடுகள் எல்லாம் இந்த கிராமத்தை ஒரு போர்க்களமா தான் யூஸ் பண்ணாங்க. தங்களுடைய ஊர் இப்படி சீரழியறத பார்த்து தாங்க முடியாம யாஹிகோ ஒரு முடிவெடுத்தாரு. உலகத்துல போரே இல்லாம அமைதிய கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த அகாட்சுகி. அகாட்சுகினா ஜப்பனீஸ்ல விடியல்னு அர்த்தம். அதாவது ஒரு புது விடியல கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. செக்ஷன் 2 துரோகமும் யாஹிகோவின் மரணமும். இவங்க குரூப் வளர வளர அந்த ஊர் தலைவன் ஹன்சோவுக்கு பயம் வந்துடுச்சு. எங்க இவங்க தன்னோட பதவிய பிடிச்சிடுவாங்களோன்னு தப்பு கணக்கு போட்டாரு. அதனால இலைமறைவு காய் மறைவா ஒரு சதி பண்ணாரு. நம்ம ஊர் தான் டான்சோ கூட சேர்ந்துகிட்டு கோனான கடத்தி வச்சு யாஹிகோவை கொல்ல பிளான் பண்ணாரு. வேற வழி இல்லாம தன் நண்பன் நாகடோவோட கையாலேயே யாஹிகோ உயிர் பிரிஞ்சது. அங்கதான் எல்லாமே மாறுச்சு. அமைதி வழியில போனா வேலைக்கு ஆகாது. வழியால தான் பெயின். அமைதியை கொண்டு வர முடியும்னு நாகடோ நம்ப ஆரம்பிச்சாரு. நாகடோ தான் பெயின் அவதாரத்தை எடுத்தாரு. செக்ஷன் 3 கிரிமினல் அமைப்பாக மாற்றம். யாஹிகோ இறந்த பிறகு அந்த பக்கம் பதுங்கியிருந்த ஒபிடோ உச்சிஹா டோபி மெதுவா உள்ள வந்தான். இவன் கொடுத்த ஐடியாவுல தான் அகாட்சுகி ஒரு கூலிப்படை அமைப்பா மாறுச்சு. இப்போ இதுல இருக்கிறவங்க எல்லாரும் சாதாரண ஆட்கள் கிடையாது. ஒவ்வொரு ஊர்லயும் தேடப்பட்டு வர்ற எஸ் ரேங்க் கிரிமினல்ஸ். இவங்க ரெண்டு ரெண்டு பேரா டீம் பிரிஞ்சு வேலை செய்வாங்க. இட்டாச்சி, கிசாமே, டீட்டாரா, சாசோரின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்துல பயங்கரமானவங்க. இவங்களோட மெயின் பிளான் என்ன தெரியுமா? 9 வால் கொண்ட அந்த டெய்ல்ட் பீஸ்ட்ஸ், பிஜுக்கள் எல்லாத்தையும் பிடிச்சு உலகத்தையே தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணுங்கிறது தான். செக்ஷன் 4 பார்ட் 2வில் ஆதிக்கம். நருட்டோ ஷிப்புடன் பாகம் 2. ஆரம்பத்திலிருந்தே இவங்க வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல காரா பிடிச்சதிலிருந்து ஒவ்வொரு பிஜுவா வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. இவங்க கிட்ட இருந்த அந்த சீலிங் டெக்னிக் ரொம்ப கொடுமையானது. ஒரு பிஜுவை பிரிக்க 3 நாள் ஆகும். இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பின்னணி கதை இருக்கு. இட்டாச்சி தன் இனத்தையே கொன்னுட்டு வந்தாரு. ககுசு காசுக்காக எதையும் செய்வாரு. ஹிதான் சாகாவரம் பெற்றவன். இப்படிப்பட்ட ஒரு டீமை சமாளிக்க முடியாம எல்லா நாடுகளும் திணறுனாங்க. பெயின் நேடியா கொனோஹா கிராமத்தையே அழிச்சதுதான் இதோட உச்சக்கட்டம். கன்க்ளூஷன், முடிவுரை. கடைசியில அகாட்சுகியோட உண்மையான நோக்கம் ப்ராஜெக்ட் சுகுயோமி ப்ராஜெக்ட் சுகுயோமி அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதாவது உலகத்தையே ஒரு கனவு உலகத்துக்குள்ள கொண்டு போறது. ஆனா அவங்க நினைச்சது நடக்கல. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை. நருட்டோ கதையில அகாட்சுகி அளவுக்கு ஒரு ஸ்டைலிஷான, அதே சமயம் பவர்ஃபுல்லான வில்லன் குரூப்பை வேற எந்த அனிமேலயும் பார்க்க முடியாது. உங்களுக்கு அக்காட்சிகள யாரு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.